இன்றைய முக்கிய செய்திகள். ரெஸ்டோ பார்களில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த வழக்கில் கேரளா வாலிபரை போலீசார் கைது செய்தனர். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கடற்கரை கட்டண கழிப்பிடம் டிஜிட்டலுக்கு மாறி QR கோட் மூலம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போதை ஸ்டாம்ப் விற்பனையில் ஈடுபட்ட மருத்துவ மாணவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மூவருக்கும் போதை ஸ்டாம்ப் சப்ளை செய்த கேரளாவை சேர்ந்த நபரை பிடிக்க சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சென்னை விரைந்தனர். சென்னை கூடுவாஞ்சேரி பகுதியில் தங்கி தொலைதூர கல்வி மூலம் BBA படித்து வந்த கேரளா திருச்சூர் அழிக்கோடி பகுதியை சேர்ந்த ஹசீன் வயது 22 என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 100 போதை ஸ்டாம்ப்களை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். ஹசீன் கர்நாடக மாநில பெங்களூரை சேர்ந்த நபரிடம் இருந்து போதை ஸ்டாம்ப்களை மொத்தமாக வாங்கி தமிழகம் புதுச்சேரியில் விற்பனை செய்து வந்துள்ளார். தலைமறைவாக உள்ள பெங்களூரு ஆசாமியை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பொதுத் தேர்வை எழுத உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் திறமைகள் எத்தகையது என்பதை வெளிப்படுத்தி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அழைத்து செல்ல உதவுபவை தேர்வுகள். தேர்வை கண்டு அச்சம் கொள்ளாதீர்கள் என்றும், பதற்றம் வரும்போது மறதி வருவது இயல்பானது. எனவே பதற்றமின்றி உங்கள் மனநிலையை இயல்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற மனப்பதற்றம் குறையும் போது படித்ததெல்லாம் நினைவுக்கு வரும். தேர்வை சிறப்பாக எழுத முடியும். உங்களை நீங்களே வெற்றி காண்பதற்கு உதவும் தேர்வை தைரியம், நம்பிக்கை, உற்சாக எதிர்கொள்ளுங்கள் என்றும் உங்கள் வெற்றிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் இன்று நகர காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து அவர் வைத்திருந்த பேக்கை சோதனை செய்த போது அதில் மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த பிரவீன் என்றும், அவர் காரைக்காலில் இருந்து மலிவான விலையில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை வாங்கி சென்று தமிழகத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக வாங்கி செல்வதாக தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடம் இருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான 150 மது பாட்டிலை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக பழைய சாராய ஆலை அருகே நகராட்சி கட்டண கழிப்பிடம் உள்ளது. ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 10 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இங்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கழிப்பிடம் வருவோரிடம் ரூபாய் 5, ரூபாய் 10 சில்லறை பெறும் பிரச்சனையாக உள்ளது. சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் ஜிபே, பேடிஎம் உள்ளிட்ட டிஜிட்டல் முறையில் பணம் பரிமாற்றம் செய்கின்றனர். இதனால் பழைய சாராய ஆலை எதிரில் உள்ள கட்டண கழிப்பறையில் டிஜிட்டல் முறையில் கட்டணம் வசூலிக்கும் QR கோட் வைக்கப்பட்டுள்ளது. கழிப்பறை பயன்படுத்தும் சுற்றுலா பயணிகள் QR கோட் ஸ்கேன் செய்து கட்டணத்தை செலுத்துகின்றனர். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரிக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும், புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து உயரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்திய அளவில் உயரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கேந்திரமாக புதுச்சேரி மாறி வருகிறது. புதுச்சேரியில் தற்போது அதிக அளவு போதைப் பொருட்கள் பல்வேறு வழிகளில் விற்கப்பட்டு வருகின்றது. அரசு இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றார். இவ்விவகாரத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நேரடியாக தலையிட்டு புதுச்சேரியில் சோதனை நடத்த வேண்டும் என்ற அவர், போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் ரெஸ்டோ பார் உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதன் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரியில் கொசு உற்பத்தி பெருகி நோய் பரவல் அதிகரித்து வருவதால் போர்க்கால அடிப்படையில் குடியிருப்புகள் மற்றும் வாய்க்கால்களில் போர்க்கால அடிப்படையில் கொசு மருந்தினை தெளிக்க வேண்டும் என்றார். அந்த ரெஸ்டோ பார்களில் மதுபானம் விற்பனை என்ற நிலை மாறி ஆடல், பாடல், அரைகுறை நிர்வாணம், விபச்சாரம் என்பன தினசரி இரவு 3 மணி வரை காவல்துறையினுடைய நேரடி அரவணைப்பில் நடத்தப்படுவதும், இந்த சூழ்நிலையும்
இன்றைக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு மாறி அனைத்து ரெஸ்டோ பார்களிலும் உலக அளவில் எந்தெந்த போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுமோ புதுச்சேரி மாநிலத்திற்கு பல மாநிலத்தில் உள்ள போதைப் பொருள் கடத்துவர்களாலும் புதுச்சேரி மாநிலத்துக்கு கடத்தி வரப்பட்டு படித்த இளைஞர்கள் மத்தியிலும் வெளி மாநிலத்திலிருந்து சுற்றுலா என்ற பெயரில் புதுச்சேரிக்கு தங்குதடையின்றி விற்பனை செய்யப்படுகின்றது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பாசா தலைமையில் 1968 ஆண்டு பிப்ரவரி 28 கட்டுமான பணிகள் துவங்கியது. அதனையொட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் ஆரோவில் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோவில் 57ஆம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் வளாகத்தில் போன் ஃபயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தீவிழப்பின் ஒலியில் மாத்தி மந்திரம் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் ஆரோவில் முழுவதும் இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மார்ச் 1ஆம் தேதி +2 பொதுத் தேர்வு துவங்குகிறது. இதில் புதுச்சேரியில் 5758 மாணவர்கள், 6236 மாணவிகள் என மொத்தம் 11994 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக புதுச்சேரியில் 31 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் ஆண்கள் 945 மாணவர்களும் 1290 மாணவிகள் என மொத்தம் 2235 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக 9 தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாகியில் 397 மாணவர்கள், 337 மாணவிகள் என 6 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுகின்றனர். ஏனாமில் 393 மாணவ மாணவிகள் 3 மையங்களில் தேர்வு எழுத உள்ளனர். இதைத் தொடர்ந்து மார்ச் 4ஆம் தேதி +1 பொதுத் தேர்வும் நடக்கிறது. இதில் புதுச்சேரியில் 31 தேர்வு மையத்தில் 6988 மாணவ மாணவிகள், காரைக்காலில் 9 தேர்வு மையத்தில் 645 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். மார்ச் 26ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு துவங்குகிறது. தேர்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செய்து வருகிறது. நார்கா ஒருங்கிணைப்பு குழுவின் 4வது கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்க கூடத்தில் இன்று நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங், மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், உதவி ஆட்சியர் சம்யக் ஜெயின், மாவட்ட துணை ஆட்சியர் வினயராஜ் மற்றும் கல்வித்துறை, நலவழித்துறை, சமூக நலத்துறை, வனத்துறை, துறைமுகத்துறை, கடலோர காவல்படை, வேளாண் துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 3வது மாவட்ட அளவிலான என்கோட் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் மீதான நடவடிக்கைகள் குறித்து மதிப்பாய்வு செய்யப்பட்டது. போதைப் பொருட்கள் பழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுத்தல், போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல், மாணவர்களிடையே விளையாட்டை ஊக்குவித்தல், போதைப் பொருட்கள் கண்டறிதலுக்கான உபகரணங்களின் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களின் மேற்பார்வையிடுதல் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என 9 ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துறை செயலர் கேசவன், துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறையின் கண்காணிப்பாளர் கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர். மாவட்டம் புதுத்துறை பகுதியில் ரூபாய் 43 கோடி செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுத்துறை பாலத்தில் இருந்து பேரணியாக சென்ற மனிதநேய மக்கள் கட்சியினர் மத்திய அரசுக்கு கண்டன முழக்கங்களை எழுப்பி கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமையுள்ள இடத்திற்கு சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜா முகமது தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காவல்துறையினர் அமைந்திருந்த தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைய முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முற்றுகை போராட்டம் காரணமாக புதுத்துறை சாலை 1 மணி நேரம் முடக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
சர்வபூர்வ மக்களை மக்கள் வசிக்கும் பகுதியிலே அப்பாவி மக்களை புதுத்துறை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையானது கரும்பு பயிர் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு உற்பத்தி மானியமாக ஏக்கருக்கு ரூபாய் 10,000 என்ற அளவில் வழங்கி கரும்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஊக்குவித்து வருகிறது. அந்த வகையில் 2022-2023 ஆண்டு 1597.83 ஏக்கரில் கரும்பு பயிர் சாகுபடி செய்த 709 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் 1,59,78,300 மற்றும் 31 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 11,000 வீதம் 42.85 ஏக்கருக்கு ரூபாய் 4,71,350 ரூபாய் அளவிலான உற்பத்தி மானிய தொகை வழங்குவதை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், துணை இயக்குநர் வசந்தகுமார் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனார் வாய்க்காலை மேம்படுத்தும் பணி மற்றும் தூர்வாரும் பணிக்காக பொதுப்பணித்துறை மூலம் பணிகள் மேற்கொள்வதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இன்று அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்டனர். அவ்வாய்வின் போது உப்பனாறு வாய்க்காலை முழுவதும் தூர்வாறுதல் மற்றும் மழைக்காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மழைநீர் வாய்க்கால் ஓர பகுதியில் உள்ள பகுதிகளில் நுழையாமல் இருக்க தடுப்பு சுவர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் திருஞானம், நீர்ப்பாசன கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மாசிமக கடல் தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தொடர்ந்து 3 நாட்கள் புதுவையில் தங்கி திருக்கல்யாண வைபவம், ஊஞ்சல் உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். அந்த வகையில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு விசேஷ ஸ்தாபன திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையடுத்து தீவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் புதுமண தம்பதிகளாய் தங்க தாமரை பீடத்தில் அமர்ந்து மின்னல் ஆகாரத்துடன் சுவாமி வீதி உலா நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை மாநிலம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாரி ஆன்மீக கைங்கரிய சபா நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஸ்ரீ வெண்ணை வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு வேள்வி பூஜை நடைபெற்றது. ஸ்ரீ வெண்ணை வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றத்தின் நிறுவனர் முருகபாபுஜி சிறப்பு வேள்வியாகம் செய்தார். முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ரெஸ்டோ பார்களில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த வழக்கில் கேரளா வாலிபரை போலீசார் கைது செய்தனர். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கடற்கரை கட்டண கழிப்பிடம் டிஜிட்டலுக்கு மாறி QR கோட் மூலம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.